யூடியூப்பில் என்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஆசீர்வாதங்கள். இந்த ப்ரோக்ராமில் நான் எடுத்துட்ட சப்ஜெக்ட் பழமொழிகள். அதாவது அந்த காலத்தில் எங்கள் பாட்டியாத்தில் நாங்கள் எல்லாருமே பேசச்ச வயசானவா, ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லோரும் பழமொழிகளை வச்சு தான் எல்லாமே பேசுவாள். இந்த மாதிரியா அது மாதிரியா இப்போருமே அதுவே அப்படின்லாம் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் நிறைய பேரம்பேத்திகள் பாட்டிக்கு. அதில் என்னுடைய பெரியம்மா பொண்ணுக்கு 14 குழந்தைகள். அதனால் எப்போவும் மழலை பட்டாளங்கள் ஜேன்னு இருக்கும் பாட்டியாத்தில் குழந்தைகள்னால் எத்தனைன்னு எண்ணணும், அப்படி இருக்கும். பெட் போடுறதுக்கே அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்றுனா உடனே பாட்டியினுடைய பழமொழியெல்லாம் பேசி சிரித்து ரசித்து எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். அப்போ யார் தானே ஒருத்தருக்கு ஒரு உடம்புன்னா உடனே பாட்டி சொல்லுவாள், அடையடே, அதாவது ஊரில் இருக்கிற கொண்ட வந்த கோவலங்களும் குந்தி பெற்ற மக்களுக்கே அப்படிம்பான். என்னென்னா எந்த கஷ்டம் வரதா இருந்தாலும் முதல்ல குந்தியுடைய புத்திரர்கள் பாண்டவாளுக்கு தான் வருமா. அந்த மாதிரி ஊரில் ஒரு ஜுரம்னா உடனே உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்வாள். கொண்ட வந்த கோவலங்களும் குந்தி பெற்ற மக்களே அப்படிம்பான். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி தான் நிறைய வேடிக்கையாக நிறைய பொதுவாக பேசுவாள். நிறைய பேரன் பேத்திகளாக இருக்கிறதுனால எப்படியும் எல்லோரும் விஷமம் பண்ணுவாள், எல்லாம் பண்ணுவாள். அதுக்கு பாட்டி ஒன்று சொல்லுவாள். என்னென்னா ஒருத்தர் வீட்டில் நிறைய குழந்தைகளாம். ஒருத்தர் கேட்டாலாம், என்ன இப்படி எல்லா பசங்களும் தலையிலையும் காலையும் நின்று படுத்துறதுங்களே, இதில் எது சமத்து அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன்னா, அதோ கூரை மேலே கொள்ளி வைக்கிறானே அவன் தான் இருக்கிறவளுக்குள்ளே நல்ல பையன் அப்படின்னு. அப்போ மற்ற பசங்கள்லாம் எப்படி அப்படின்பா பாட்டி. அது மாதிரி நிறைய இந்த மாதிரியான பழமொழிகளுக்கு பஞ்சமே இருக்காது பாட்டியில். நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு கலாட்டா பண்ணி செஞ்சுனாக்க, ஆமாம் சத்திரத்தில் போய் சம்பந்தியும் சத்திரத்தில் சாப்பிடச்ச ஏச்சென்ன பேச்சென்ன அப்படின்பா. அதாவது அதை ஒரு பையனை பொண்ணுன்னா அவளுடைய அம்மாக்கள் 2 பேரையும் பார்த்துக்க முடியாத சத்திரத்தில் கொண்டு விட்டுடுவாள். சத்திரத்தில் சாப்பாடு போடுவாள், படுக்கிறதுக்கு கொடுப்பாள். அதாவது இப்போ இருக்கிற ஓல்டேஜ் ஹோம் மாதிரி அது ஃப்ரீயாக. அதுக்காக சொல்லுவேன், ஆமாம் சத்திரத்தில் சாப்பிடச்ச சம்பந்தியும் சத்திரத்தில் சாப்பிடச்ச ஏச்சென்ன பேச்சென்ன 2 பேருக்கும் அப்படின்பா. இந்த மாதிரியெல்லாம் நிறைய பழமொழிகள் சொல்லியே முடியாது, அவ்வளோ இதுவாக பேசுவாள். நான் கொஞ்சம் அந்த பழமொழிகளை பற்றி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி கொஞ்சம் 2 புக்கு போட்டோம். இதுதான் அந்த புக்கு. ஏன்னா இதாச்சு எல்லோரும் விரும்பி படித்தா. எனக்கு அந்த பழமொழிகள் நிறைய தெரியும். நானும் என் பசங்கள்கிட்ட பேசிச்செல்லாம் அது மாதிரியெல்லாம் பழமொழிகள் எல்லாம் சொல்லி நிறைய பேசி எல்லாம் பண்ணுவேன். நம்ம ரொம்ப நேரம் பாட்டிகிட்ட ஏதாவது பேசிச்சோ புரியலை அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவேன், ஆமாம் விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்லின்னு உட்காந்துக்க நீ அப்படின்னு பரியாசம் பண்ணுவாள். அதே மாதிரி இந்த மாதிரியான நிறைய பழமொழிகள் நிறைய சொல்லி அதுக்கு உண்டானபடி ஒரு கதையும் சொல்வாள். அதில் ஒரு கதை வெறும் கதை அது, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை. அது என்னென்னா ஒரு வயசான பாட்டி இருந்திருக்கா. அந்த பாட்டிக்கு 4 பையன்கள், மருமகள் எல்லோரும். பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுத்து, போகிற ஸ்டேஜில் இருந்திருக்கா. கொண்டே வாசலில் விட்டுட்டா, இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவார்னுட்டு. ஆனால் எந்த மருமகளும் அவளை கவனிக்கலை. ஏன்னா ஒன்றும் காசு இல்லை, பணம் இல்லைன்னு. அதுக்காக அந்த பையனில் 4 பேரில் ஒருத்தன் நிறைய கூழாங்கல்ல பொறுக்கி அந்த பாட்டியினுடைய மடியில் கட்டி நல்லா எருக்கி கட்டி விட்டுட்டான். அந்த பாட்டி இப்படி திரும்பிச்செல்லாம் கலகலங்கும், அப்படி திரும்பிச்சா கலகலங்கும். உடனே 4 மருமகளும், ஆகா ஏதோ நிறைய பாட்டி வச்சுன்னு இருக்கு, கை நிறைய காசு பழமெல்லாம் இருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு, நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு எல்லோரும் விழுந்தடித்து செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கா. பாட்டி செத்து போயிடுது. அப்போ அந்த காலத்தில் இப்போ பிளாக்கணம்னு ஒன்று பாடுவா எல்லோரும். ஒருத்தருக்கு ஒன்று மருமக ஒரு மாதிரி பிளாக்கணும், பொண்ணுன்னா ஒரு மாதிரி, இப்போ அத்தைனா ஒன்று, சித்தினா ஒத்துன்னு அவளுக்கு தகுந்தபடி ரொம்ப நாடி உறவு முறையெல்லாம் சொல்லி அழுது எல்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி இந்த ஒரு மாட்டு பொண்ணு, அதாவது 4 பேரில் ஊற்றி ரொம்ப ஓவராக அடிச்சுண்டும், தலையிலெல்லாம் அடிச்சுண்டும், வயிற்றுலலாம் அடிச்சுடும், கீழே விழுந்து புரண்டு அழுதாலாம். அப்போ அவன் ஆம்பளையான் சொன்னான், அவன் ஆம்பளையான்,
அடியே அம்மா மடியில் கல்லடியோ, நீ உன்னுடைய அரிய உடம்பை மாய்ச்சிக்காத அப்படின்னா, அதாவது என்னென்னா அம்மாவுடைய மடியில் கூழாங்கல் தான் வச்சுருக்கேன், நீ மட்டும் அடிச்சுடாது, இன்னும் கொஞ்சம் உடம்பை படுத்திக்காத அப்படிங்கிறதுக்காக சொல்லணும். அம்மா வயிற்றில் கல்லடியோ அரிய உடம்பை மாய்ச்சிக்காத அப்படின்னு. இது மாதிரியெல்லாம் நிறைய பாட்டியை சொல்லி இது பண்ணி கேள்வி நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரசித்து அதை இது பண்ணி எங்களுக்குள்ளே அதெல்லாம் பற்றி பேசி கலாட்டா பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டுருப்போம். இதை நீங்கள் பார்த்து ரசித்து நல்லா இருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி நிறைய இதெல்லாம் நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம்.